ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2026 ரெகுலேஷன் 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் CS25C01, சப்ஜெக்ட் நேம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி. இந்த பேப்பருக்கான 12 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அரியர் பேப்பர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி. கரண்ட் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது அரியர் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் ப்ரோக்ராம்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா, எல்லா கொஷினுக்குமே கன்ஃபார்ம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வேறு ப்ரோக்ராம்லாம் பார்க்க வேணாம். சிம்பிளாக ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் கான்செப்ட் பார்த்துட்டு, ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படி அதை மாற்றி மாற்றி ரைட் பண்ணுறாங்க, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா கொஷினுக்கும் ஈஸியாக ப்ரோக்ராம் ரைட் பண்ணிடலாம். திருத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் எக்ஸாம்பிள் கோடு எதிர்பார்ப்பாங்க. அதனால் அவங்க கேட்குறாங்க, கேட்கல. நீங்கள் எந்த கொஷின் எழுதினாலும் டெஃபினிஷன் ரைட் பண்ணிவிட்டு, சின்டாக்ஸ் இருந்தால் சின்டாக்ஸ் ரைட் பண்ணிவிட்டு, வித் எக்ஸாம்பிள் கோட் கன்ஃபார்ம் ரைட் பண்ணணும். இது சி ப்ரோக்ராம். ப்ரோக்ராமிங் பேப்பரில் சி, பைத்தான் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேசிக் வந்து ப்ரெசன்டேஷன். இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 21ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம். அதில் செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேட்டா டைப்ஸ் இன் சி. பியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஆப்ரேட்டர் இன் சி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட் வைஸ், அசைன்மெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஆப்ரேட்டர்னு கேட்பாங்க, இல்லை மென்ஷன் பண்ணி எதனா ஒரு ஆப்ரேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. வித் ப்ரோக்ராமோட பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அண்ட் பில்டின் ஃபங்க்ஷன் இன் சி. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ், அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோடை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு அல்காரிதம் ரைட் பண்ண சொல்லலாம், இல்லை சூடோ கோடு வரைய சொல்லலாம், இல்லை ஃப்ளோ சார்ட் வந்து டயக்ராம் வரைய சொல்லலாம். அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி ரைட் பண்ணணுன்ற ரூல்ஸ் பார்த்துட்டு அவங்க கேட்குற கொஷினுக்கு நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 22ல் ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் வேரியஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்பாங்க, அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மூணுமே ரைட் பண்ணணும். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டு, லூப்பிங் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களுக்கு ஜென்ரலாக கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இல்லை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் சின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை மூணுத்தையுமே ரைட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப் எல்ஸ் லேடரு, ஸ்விட்ச் கேஸ் இதை மட்டும் ரைட் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா லூப்பிங் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டாங்கன்னா வைலு, டூ வைலு, ஃபாரு, நெஸ்டட் லூப் இதை ரைட் பண்ணால் போதும். இல்லை ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா பிரேக்கு, கண்டினியூ, கோ டு இதை ரைட் பண்ணால் போதும். அப்படி இல்லாமல் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இன் சின்னு கேட்டாங்கன்னா இதை மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 மார்க்ஸ் அளவு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே டெஃபினிஷன் எழுதணும், சின்டாக்ஸ் எழுதணும், ஃப்ளோ சார்ட் எழுதணும், ஒரு கோடு எழுதுனா போதும். இந்த கொஷனுக்கு நீங்கள் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் கால் பை வேல்யூ. அதை பாஸ் பை வேல்யூன்னு சொல்லுவாங்க. அண்டு கால் பை ரெஃபரன்ஸு, அதை பாஸ் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் ஆஃப் டூ வேரியபிள் அந்த ப்ரோக்ராம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்வாப்பிங் ஆஃப் டூ வேரியபிள் அந்த கோடும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்த்துக்கோங்க. இதை வேறு எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா பாசிங் பேராமீட்டர் ஆர் பாசிங் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் சின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் எழுதலாம். அதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏ சி ப்ரோக்ராம் ஆஃப் லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஆர் லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அதை ரைட் பண்ண சொல்லுவாங்க. சி ப்ரோக்ராம் டு செக் வெதர் த பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அவர் ஓட்டு போட எலிஜிபிளா இல்லையா, அது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும். இஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டு போடலாம், அப்படின்னா எல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டு போட முடியாது அப்படின்னு ரைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூசிங் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டூடெண்ட்டோடைய கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகணும். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ரெகுலேஷன் 2021ல் ரிப்பீட்டடாக கேட்ட ப்ரோக்ராம் கொஷின்ஸ். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்வாப்பிங் ஆஃப் டூ வேரியபிள். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வித்தவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். நீங்கள் தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமல் ஸ்வாப்பிங் ஆஃப் டூ வேரியபிள், 2 வேரியபிளை ஸ்வாப் பண்ணணும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 2 வேரியபிளை மாற்றணும். இப்போ ஏல ஒரு டேட்டா, பியில் ஒரு டேட்டா இருக்குன்னா ஏல இருக்கிறது பியில் போகணும், பியில் இருக்கிறது ஏல போகணும். இது 3 கண்டிஷனில் உங்களுக்கு கேட்கலாம்.
ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 3வதா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணாம உங்கள ஸ்வாப் பண்ண சொல்லுவாங்க. இல்ல 3வதா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா டுப்புல் அசைன்மென்ட்ட யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோகிராம். ஈஸியா தான் இருக்கும். இத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 23ல ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ரிகர்சிவ் ஃபங்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிகர்சிவ் ஃபங்ஷனு. ரிகர்சிவ் ஃபங்ஷன் பார்க்குறப்பயே பார்த்தீங்கன்னா, ஜிசிடி, ஃபிபோனசி சீரிஸ், ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர் இந்த ப்ரோகிராமும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ரிகர்சிவ் ஃபங்ஷன் ஜெனரலா கேட்டா கூட இந்த ப்ரோகிராம வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி இல்லனா ஒரு டைம் ப்ரோகிராமாவே கேட்பாங்க. இந்த சில ப்ரோகிராம் குடுத்துட்டு இத ரிகர்சிவ் ஃபங்ஷன்ல கோட் ரைட் பண்ண சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஃபங்ஷன் டிக்ளரேஷன். எப்படி ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணுவீங்க? அத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அது எல்லாமே சின்டாக்ஸ் இருக்கு. அத எப்படி கால் பண்ணுவீங்க? அதுல எப்படி பாராமீட்டர பாஸ் பண்ணுவீங்க? அதோட ரிட்டர்ன் டைப். ஃபங்ஷன்னு கேட்டாலே இது எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு பிரிச்சு கூட கேட்பாங்க இந்த மாரி. அதனால ஃபங்ஷன்ஸ இது ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. பில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் என்டையர் ப்ராசஸ் ஆஃப் மாடுலர் புரோகிராமிங். மாடுலர் புரோகிராமிங்னு கேட்டீங்கன்னா, ஸ்ப்ளிட்டிங் கோடு, கிரியேட்டிங் ஹெட்டர்ஸ், லிங்கிங், ரீயூஸ் வித் எக்ஸாம்பிள் புரோகிராம். இது எல்லாமே நீங்க ரைட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் அண்ட் ஆப்பரேஷன் ஆஃப் அரேஸ். டைப்ஸ் ஆஃப் அரேஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் அரே இருக்கு. அத பார்த்துக்கோங்க. அதோடைய ஆப்பரேஷன்ஸும் இருக்கு. அரேல வந்து என்னென்ன மாரி ஆப்பரேஷன்ஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ராவர்ஸ் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். இந்த மாரி ஆப்பரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரேஸ்ல பண்ணலாம். வித் எக்ஸாம்பிள் கோடோட பார்த்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ரோகிராம் குடுத்துருக்கேன். மேட்ரிக்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிரான்ஸ்போஸ், மல்டிப்ளிகேஷன். இது அரேவ பேஸ் பண்ணி வந்து ப்ரோகிராம்ஸ் வந்து தனியா கூட கேட்பாங்க. ஒரே ஒரு ப்ரோகிராம் மேட்ரிக்ஸ் அடிஷன் மட்டும் படிங்க. அந்த சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் மாறும். பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும், அங்க மல்டிப்ளிகேஷன் வரும். அவ்வளதான். மத்தபடி வேற எதுவும் அதிகமா சேஞ்ச் ஆகாது. அதனால இந்த 4 ப்ரோகிராமையும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 24 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைனாமிக் மெமரி அலோகேஷன் இன் சி. டைனாமிக் மெமரி அலோகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்அலாக், சிஅலாக், ரீஅலாக், ஃப்ரீ அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்கு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் டாட் ஹெச் லைப்ரரி. ஸ்ட்ரிங் டாட் ஹெச் லைப்ரரியை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன், ஸ்ட்ரிங் கம்பேர், ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் லென்த், ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் வித் எக்ஸாம்பிள் கோடோட டெஃபினிஷன் ரைட் பண்ணி, சின்டாக்ஸ் ரைட் பண்ணி, எக்ஸாம்பிள் கோடோட ரைட் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பாயிண்டர் அண்ட் பாயிண்டர் அரித்மெட்டிக் இன் சி. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் இன் சி. டிஃப்ரென்ஸ் சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸாகவும் கேட்பாங்க. அப்படி இல்லைனா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25ல ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். செகண்ட் பாயிண்ட் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஃபைல் ஆப்ரேஷன். ஃபைலோடைய ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் எ ஃபைல், ரீடிங்கு, ரைட்டிங்கு, க்ளோசிங் இதெல்லாம் ஃபைல் ஆப்ரேஷன்ல வரும். அதோடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, பைனரி ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல்னு 2 டைப்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ். இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கே நம்ம நிறைய மோடு யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ரீடிங் மோடு யூஸ் பண்ணலாம், ரைட்டிங் மோடில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை பைனரி மோடில் ஓப்பன் பண்ணலாம், ரீடிங் ரைட்டிங் 2த்துலேயும் சேர்த்து ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஓப்பனிங் மோட்ஸ் இருக்கு. தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங் இன் சீன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஃபைல் ஆப்ரேஷனு, அதோட டைப்ஸு, அதோடைய ஓப்பனிங் மோட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எரர் ஹேண்ட்லிங், ஃபைலில் எரர் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எழுதலாம். ஃபைல் ஹேண்ட்லிங்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா, அப்படி இல்லைனா செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா அது மட்டும் எழுதினா போதும். பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் எரர் ஹேண்ட்லிங் இன் ஃபைல் ஆப்ரேஷன். ஃபைலில் வந்து என்னென்னலாம் எரர் வந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் கிரியேட்டிங் அண்ட் யூசிங் ஆஃப் யூசர் டிஃபைன்ட் ஹெட்டர் ஃபைல் அண்ட் இட் லைப்ரரிஸ். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சில ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராம் டு காப்பி கண்டென்ட் ஃப்ரம் ஒன் ஃபைல் டு அனதர். செகண்ட் கொஸ்டின் கிரியேட் மார்க் ஷீட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூசிங் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். தேர்ட் கொஸ்டின் சி ப்ரோக்ராம் டு கெட் நேம் அண்ட் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் யூசர் அண்ட் ஸ்டோர் தெம் இன் ஃபைல். இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. உங்களால் டைம் இல்லைனா கூட ஜஸ்ட்டு அதோட சின்டாக்ஸ் எப்படி அந்த ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணலாம், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆச்சு பார்த்துன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த தியரி கொஷின்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கொஷினும் பார்த்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.